வெங்கடேசன், ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்கப்படுறது. இப்போ வந்துட்டு முதல்வர் விஜய் வந்து இப்போ கரூருக்கு நேரடியாக பயணம் பண்ண இருக்காரு இல்லையா? இதை பற்றி இந்த விவாதத்தில் எதுனா பேசியிருந்தாங்களா? அவர் வந்து கரூருக்கு போறாரு, நேரடியாக மக்களை சந்திக்கிறாரு, அப்பயும் இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது வாதம் திமுக தரப்புல முன்வைக்கப்பட்டுச்சா? ஜஸ்ட் ஃபார் த கிளாரிஃபிகேஷன். தெளிவாக அவர் 10ஆம் தேதி அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மற்றும் பலியான குடும்பத்தாரை சந்திப்பதற்கு அவர் திட்டமிட்டுள்ளார். இது தொடர் விசாரணை பாதிக்கும், குறிப்பாக சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் கலைக்க வாய்ப்பு ஏற்படும் என்ற ஒரு வாதத்தை ஏற்கனவே மனுவில் திமுகவின் தரப்பில் தெரிவித்து இந்த விசாரணை என்பது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. இருப்பினும் இந்த வாதங்களை குறிப்பாக உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. ஏனெனில் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு கருத்துரிமை அடங்கிய விவகாரமாகவும் உள்ளது. மேலும் இந்த விஷயத்தில் குறிப்பாக இந்த கரூர் துயர சம்பவ வழக்கில் முதல்வர் சாட்சியமாகவே இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இல்லை என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதால் இது போன்ற கருத்துக்களை ஒரு வழக்கு நடைபெறக்கூடிய அந்த வழக்கு குறித்து கருத்தை தெரிவிக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை. எனவே இது இந்த ஜூலை 10ஆம் தேதி கரூரில் நடைபெறும் அந்த நிகழ்வு என்பது திட்டமிட்டு நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டியுள்ளது. அதற்கு எவ்வித தடையும் விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதற்கான எவ்வித விதிகளையும் வகுக்கவும் உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளதால் அந்த ஜூலை 10ஆம் தேதி அந்த கரூரில் தமிழக முதல்வர் விஜய் பங்கேற்கும் நிகழ்வு திட்டமிட்டு நடைபெறும் என்று நாம் பார்க்க வேண்டியுள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். திமுக தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த இடையீட்டு மனுவை ஏற்க மறுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அதன்படி கரூருக்கு முதல்வர் விஜய் செல்லக்கூடிய அந்த பயணத்தில் எந்த சிக்கலும் இல்லை. திமுகவினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.